ஒன்னுத்தையும் பேச விட மாட்டேன்றாப்ல. பார்த்தோன்னே பாக்கியா 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 பாக்கியா. பாய்க்காம வர வச்சு அந்த ஜூஸ் கடையில உட்காந்து பேசின்னு இருக்கிறா போல. திடீர்னு எழுந்து வந்துட்டா போல. சுத்திட்டு எங்களாண்டு வரான். சரி என்னடா அப்புறம் பாய்க்கலாம் மச்சான், பாய்க்கா ஜூஸ் கடையில விட்டு கிழிஞ்சிருக்கு. அப்பதான் வந்த மாடல் டோன்ல இந்த பக்கம் கிழிஞ்சிருக்கு. வீட்டுல வச்சுட்டு குளிச்சுட்டு வரதுக்குள்ளேயே அதை கட் பண்ணி சார்ட்ஸா பேசினு வந்துட்டாங்க. இது கிழிஞ்சிட்டு இருக்குதுப்பா அப்படின்னு. வினோத் அண்ணன் சிலர் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் காண்டா அனுப்பிச்சிட்டு. அது நிறைய பேர் பண்ணாங்க. அதெல்லாம் யாருன்னு எல்லாம் சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியாது? வாட்டர் மேன் இருக்காரு, ஃபேமஸ்ன்றாரு. நெகட்டிவா ஃபேமஸ் அவரு, ஒரு பாசிட்டிவான ஃபேமஸ் இல்ல. வினோத் அண்ணன் பாத்தீங்கன்னா பாசிட்டிவான ஃபேமஸ் மட்டும்தான். இதெல்லாம் இருந்தாங்க. யார் சொன்னாலும் நான் காதல வாங்க மாட்டேன். நான் அடிச்சா ஹீரோ தான், ஸ்ட்ரைட்டா ஹீரோ தான். வினோத் போயிட்டு அங்கன்னா சம்பாரிச்சு பாட்டு பாடின்னு வந்தாதான் எல்லாருக்கும் சாப்பிட ஒத்துருக்க மாட்டே இல்ல. வீட்டாண்ட கீட்டாண்ட எல்லாமே இவரு சொன்னது எல்லாமே உண்மைதான். வினோத் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் பண்ண காரணம் நிறைய பேருக்கு என்ன தெரியாது. உங்ககிட்ட தெரியாம நீங்க பண்ணதுக்கு வந்து வேற யாராச்சும் கிரெடிட் எடுத்ததோ, அதை யூஸ் பண்ணிட்டு உங்க பேரை வந்து மென்ஷன் பண்ணாம விட்டதோ, அந்த மாதிரி நடந்திருக்கு லைஃப்ல. தமிழ் சினிமால ஒரு பெரிய ஹீரோ, அவர சிங்கர் தான். ஆனா என்ன பண்ணிட்டாரு, ஒரு பாட்டு நான் பாடினேன், சுத்தி சுத்தி காதலிச்சா பொண்ணு பின்னால. அதை வந்து வெஸ்டர்னா மாத்தி அவர் வந்து அந்த பெரிய ஹீரோ பாடி பதிவு பண்ணாரு. ஆனா அது கேட்காத கொள்ளாத அவர் பண்ணாரு. அவங்க எப்படி திடீர்னு அந்த மாதிரி ஒரு இருமல் வந்து பட்டம் அந்த மாதிரி உடம்பு சரியில்லாத போயிட்டு இருக்காங்க. நான் அவங்க கூட ஆடுறது, அவங்க மைக்ல வச்சு பாட்டு பாடுறது.